அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா மருத்துவமனைகளுக்கும் இன்றைக்கு தேவைக்கேற்ப, அது குறிப்பாக 3 மாதத்திற்கு தேவையான மருந்துகள்லாம் இன்றைக்கு வழங்கப்படும். ஒட்டுமொத்தமாக வாங்கி வழங்கப்படும். அப்பொழுது இது மாதிரி ஊழலுக்கு வழிவகுக்காது. ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற அரசாங்கத்தில் ஊழலுக்கு இடமளிக்கின்ற மாத்திரையை ₹1 கொடுத்து இன்னைக்கு விலைக்கு வாங்க சொல்றீங்க. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு விசாரிக்கப்படும். இது கண்டிக்கத்தக்கது. ஏழை மக்கள் தான் அதிக அளவிலே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும். இதிலே போய் ஊழல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆமா, 11 இருக்கிற மெடிக்கல் காலேஜில், பல மெடிக்கல் காலேஜில் இன்னும் டீனை நியமிக்கல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 35,000 பேர் நியமித்தோம். மருத்துவர்கள், அந்த மருத்துவ பணியை சேர்ந்த பணியாளர்களை 35,000 பேர் நாங்கள் நியமித்தோம். அதனால் ஆங்காங்கே இருக்கின்ற மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டது, முறையாக மாத்திரை மருந்து வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் இருக்கார் பாருங்களேன், நாளைக்கே பேட்டி கொடுப்பார், உடனே அறிக்கை கொடுப்பார். வேண்டுமென்ற திட்டமிட்டு எதிர்கட்சி தலைவர் ஒரு தவறான தகவலை கொடுப்பார் என்று அறிக்கை கொடுப்பார். அதோட சரி. ஆனால் என்ன காரணத்திற்காக எதிர்கட்சி தலைவர் இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்த குற்றச்சாட்டை சொன்னார்? அதை விசாரித்து ஆய்வு செய்து அதை சரிப்படுத்தினா ஒரு நல்ல அரசாங்கம். அதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு எதிர்ப்பு சொல்வதுதான் நம்முடைய வழக்கம். மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இன்றைக்கு பல மருத்துவமனையில் டீனே நியமிக்கல. இதனால் அங்கே செயல்பாடு மோசமாயிட்டு. அதோட அண்மையில் இன்றைக்கு நீதிமன்றமே ஒரு கருத்து சொல்லியிருக்கு. சட்டக்கல்லூரியை நாம் திறந்தாச்சு. அதற்கும் இன்றைக்கு அந்த முதல்வர் தான் போடல. சட்டக்கல்லூரிக்கு அந்த முதல்வர் பணி போடல, இன்னும் வேகண்டாக தான் இருக்குது. அதுக்கு தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கல. அது உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்குது. ஆக இந்த ஆட்சியில் எல்லா துறையிலுமே நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து, ஒவ்வொரு துறையிலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் சரி செய்ய இந்த அரசு இல்லை, ஒரு செயல்படாத அரசாங்கம் தான் பார்க்கறது. அதனாலதான் ஏற்கனவே ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது உள்ளாட்சி தேர்தல் பதவிக்காலம் இந்த வருஷத்தோட முடியுதாக கருதுகிறேன். அப்படி உள்ளாட்சி தேர்தல் முடிந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும். தள்ளி போகுமா இல்லை என்பதெல்லாம் இப்பொழுது தெரியாது. அது அரசாங்கத்தினுடைய இதுதான், நிலைப்பாடு தான். என்ன காரணத்துக்கு தள்ளி இருப்பால் என்பது தெரியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது. அதாவது தான் தமிழகத்தில் கொள்ளை அதிகரித்து விட்டது. நான் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. ஆக ஒரு கண்டெய்னர்லேயே திட்டம் போட்டு வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஏடிஎம்ல கொள்ளையடிக்க வந்திருக்கிறாங்க. அந்த கொள்ளை கும்பலை பிடிக்கின்ற போது சுட்டு பிடித்திருக்கின்றார்கள். ஆகவே காவல்துறையை நான் பாராட்டுகின்றேன். இப்படி காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்க கொடுத்தால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும். ஆனால் விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு காவலர்களுக்கு, உயர் காவலர்களுக்கும் பதவிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை. அதனால தான் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டுகின்றார். அதாவது இருக்கின்ற தவறை மறைப்பதற்கு பவள விழா நடத்துறாங்க. இந்த 40 கால ஆட்சியில் நடைபெற்ற திமுக அரசுடைய தவறுகளை மறைப்பதற்கு தான் இந்த பவள விழா நடப்பதாக நான் கருதுகிறேன். வேற என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? சேலம் மாவட்டத்தை எடுத்துங்க, சாதனை பண்டாடி போகுது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை துவக்கி வைக்க கூட நேரம் இல்லையே. எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதி அவர்கள் சொல்றாங்க, மற்ற அமைச்சர் சொல்றாங்க, மதில எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் ஆரம்பிக்கலன்னு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா,
அப்படி மிகப்பெரிய கால்நடை பூங்காவை நம்முடைய மாவட்டத்தில் கட்டி விவசாய பெருமக்களுக்கு நன்மை செய்வதற்காக திட்டத்தை கொண்டாந்தோம். 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் 2 ஆண்டு காலமா பூட்டி கிடக்குது. ஒரு செங்கலை தூக்கிட்டு செல்றையே, பல லட்சம் செங்கல்ல கட்டப்பட்ட இந்த கால்நடை பூங்காவை ஏன் திறக்கவில்லை? இதுல என்ன அரசியல் தேவை? 2 ஆண்டு காலம் அதை பூட்டி வச்சிருக்கீங்களே, இது விவசாயிகளுக்கு விரோதம் அல்லவா? இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டதால் இந்த ஆராய்ச்சி நிலையம் துவக்கப்பட்டிருந்தால் விவசாயிகளுக்கு பயனளிக்கும். அப்படி அற்புதமான திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்ற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.